Hi guys. Guys, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நான் கிளம்பி வந்துட்டேன் சென்னையில இருந்து. ஸோ இப்போதான் அம்மா அப்பா வந்திருக்காங்க. அவங்கள கூப்பிட மாமா ஒரு ஹாய் சொல்லுங்க மாமா. ஹாய் ஹாய். பிக்கப் பண்ணுறதுக்காக இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டோம். நான், இது என் பிரதர், அது என் மாமா. ஸோ இப்போ அம்மா அப்பா போய் பிக்கப் பண்ண போகிறோம். ஹாய் ஹாப்பி ஓணம். ஹாப்பி ஓணம். டிராவல் எப்படி இருந்துச்சு? செம்ம ஜாலியா இருந்ததுடா. ஜாலியாவா? வாழ்க்கை வெறுத்து வந்துருக்க பஸ். ஃப்ரீயா இருப்பா. ஆமா, ட்ரெயின் இதே டைத்துக்கு காலைல சாப்பிட்டீங்களா? காலையில கோயில்பட்டியில என்ன சாப்பிட்டீங்க? பூரி, இட்லி. பூரியும் இட்லியும். காம்பினேஷன் சரியா இல்லையா? பூரி சாப்பிட்டு ஒரு மாதிரி வரும். அதாவது இட்லிக்கு குடல் குழம்புக்கு நல்லா இருக்கும். காம்பினேஷன் தானே. நான் என் கையால குடல் குழம்பு இட்லி வாங்கிடுறோம்னா நீ மொச்சக்க 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 சாப்பிடு. சீ வேண்டாம். இல்ல பூரி சாப்பிட்டே ஆகணும். பூரி சாப்பிடுது. பூரி உளுந்த வடை அப்படி சாப்பிடும். அம்மா சார் எனக்கு உளுந்த வடை பிடிக்காது. வேர்க்கலையாடா? வேர்க்குது தான், என்ன பண்றது? என் பணியனே தப்பா அவங்க ரெண்டாவது பையன். ரெண்டாவது பையன். வணக்கம், என் பேரு சாரதி. ஞாபகம் இருக்குங்களா? என்ன அண்ணா எப்படி இருக்கானே? போன எப்படி இருக்கு? சாப்பிட்டு அண்ணா என்ன சாப்பிட வச்சிருக்க? அது கேட்கல. மூத்த பையன் விசருக்குடா தொடாடா. அவன் ரெண்டாவது பையனாக கார் ஓட்டிட்டு வரான். எல்லா பிபி டென்ஷன் சொல்றான். சேரு சகதிக்குள்ளலாம் விட்டு எரிஞ்சு. நான் தான் அவங்க சின்ன பையன் தெரியுமா இல்லையா? நீ ஷேப்டா. மர்க்கா சொல்லு. ஷேப்டா. மர்க்கா சொல்லு. ஷேப்டா. நான் அவசியமே சொல்லு, நீ சொல்லு அப்படிமால. அவங்க நல்ல மனசுக்கு நீ தான் பாருங்க. முதல்ல இருந்து பாருங்க. தம்பி இப்பதான் சொன்ன, கொஞ்சம் மெதுவா போங்க. அங்கெல்லாம் யாரு மெதுவா போனா எங்க சரித்திரத்துல இடம் பிடிக்க முடியுமா? சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. அது நம்ம கத்து கொடுத்தது ஒண்ணுதான். முதல்ல மீன் குழம்பு எப்படி இருந்துச்சு அதை சொல்லுங்க. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? கைஸ், ஆக்சுவலாக வந்து பாறை மீனா மாமா? பாறை மீன் குழம்பு, அப்புறம் வந்து வெண்டைக்காய் கூட்டு, வெண்டைக்காய் வந்து வெண்டைக்காய் அவியல். ஓகே. அப்புறம் வந்து ஊறுகாய், 3 டைப் ஆஃப் ஊறுகாய். நார்த்தங்காய், புளிமிளகாய், வேற என்ன? மாங்காய் ஊறுகாய், மோர், ஒரு ரசம் எல்லாம் வச்சு ஒரு ஃபீஸ். மீன் கிரேவி, ஒரு எண்ணெய் பொடி, ஒரு பொடி, எண்ணெய், இடி சம்மந்தின்னு சொல்லி ஒரு மேட்ரு. ஐயோ, மீண்டுமா? ஸோ எல்லாமே வந்து தாறுமாறா இருந்துச்சு. டேஸ்ட் சூப்பரா இருந்தது. தாறுமாறு மீன்ஸ் வேற லெவல். இது என் அத்தை வச்சிருந்த சாப்பாடாகும். என் அத்தை வச்ச சாப்பாடு. ஆமா, மாமியோட சாப்பாடு. ஸோ மாமிக்கு ஒரு வளர தேங்க்ஸ் எடுக்கிறேன். மாமனுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறேன். எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறேன். வாங்கிக்கோங்க. சமோசா அமைக்கிட்டு இருக்கு. காலில் விழுங்க, அண்ணன் காலில் விழுந்து ஆசிரம். குஞ்சாமி
ஹலோ. இன்னைக்கு டே வந்து பயங்கரமாக போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நமக்கு ஓணக்கொடின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓணத்துக்கான புது ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் அவங்க ரூமுக்கு போய் தூங்க போயாச்சு. நானும் என் பிரதரும் இங்கே ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ நாளைக்கு தான் வந்து ஓணம். ஸோ ஆக்சுவல் ஓணம் செலிப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நாளைக்கு உங்களுக்கு காட்ட முடியும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த வீடியோ வந்து லைக் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் தவறி இருக்கலாம். என்னால் சரியாக ஷூட் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். ஆக்சுவலாக இதோட ஃபர்ஸ்ட் vlog. சாரி, ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் எக்ஸ்கியூசஸ். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நாளைக்கு அந்த ஓணத்தை கவர் பண்ணி காட்ட முடியுமோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு நான் உங்கள்கிட்ட இருந்து சைனிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். குட் நைட். திஸ் இஸ் டே 2 கிடையாது. இன்றைக்கி தான் வந்து ஓணம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்? குளத்துக்கு குளிக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். நீச்சல் அடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். நான், என் மாமா, அப்புறம் வந்து என்னோடய உடன்பிறப்பு. ஸோ 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நாங்கள் எல்லாருமே வந்து மாமா அடிக்கடி போயிடுவார், ஏன்னா அவர் வீட்டு பக்கத்தில் இருக்குது. நான் என் பிரதர்லாம் போயிட்டு 3 இயர்ஸுக்கு மேலே ஆச்சு அங்கே போய் குளிச்சு. ஸோ செம்மையாக இருக்கும் லிட்ரலி. அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே மாமா வீட்டுக்கு வர்றதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, ட்ரிவாண்ட்ரமில் ஒரு மாமா வீடு இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ லிபரலாக இருக்காது, ஜாலியாக இருக்காது. அங்கே வந்து இந்த யாரடி நீ மோகினி படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வர்ற மாதிரி காலைல ஒரு 4 மணி 5 மணிக்கெல்லாம் வந்து எழுப்பி விட்ருவாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அது வந்து இங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே வந்து ஜாலியாக இருக்கலாம். ஸோ குளத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். லிட்ரலி என்னால் எனக்கு தெரில என்ன சொல்கிறதுன்ட்டு. இது சச்ச வேறு மாதிரி வைப்பில் இருக்குது. ஆக்சுவலி குளம் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல போல். நான் இருந்திருந்தேன்னா பிடிங்கிருப்பேன் போட மெயின்டைன் பண்ணியிருப்பேன் குளத்தை அழகாக. பட் ஓகே, இட்ஸ் ஓகே. மவுண்டைன் வியூ ஒன்று ப்ளஸ் குளம் ஒன்று எல்லாம் சேர்த்து ரொம்ப அருமையாக இருக்குது. வாவ், டெம்டேஷன் ஆகுது. ஓகே மாமா, நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. குளக்கரையில் குளிச்சு முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். மாமா அடுத்து என்ன பிளான் மாமா? வீட்டுக்கு போனதும் ட்ரெஸ் உடுத்திட்டு கோயிலுக்கு போகணும்ல. ஓகே, லிட்ரலி ஃபெல்ட் வெரி ஃப்ரெஷ்ன்ற மாதிரி சொல்லலாம். செம்மையாக இருக்குது. காலையில் குளத்தில் குளிச்சுட்டு அந்த ஸ்மெல், ஃப்ரெஷ்னஸ் எல்லாமே தாறுமாறாக இருக்குது. ஏன்னோ கரெக்டாடா? எஸ். A few moments later. காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே போனதும் உள்ளே போனதும் சொக்காயெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து இங்கே இல்லை, அது அங்கே உள்ள ஒரு இடத்துக்கு போனதும் எனக்கு என்ன ஒரு விஷயம் இப்போ வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குன்னா, லுக் அட் திஸ் டெம்பிள். பார்த்துக்கலாம். லுக் அட் திஸ் டெம்பிள். கேமரா அலோடு கிடையாதுன்னு கொண்டு தூக்கி போடுறான். பட் ஓகே,
காய்ஸ் இந்த பிள்ளையார் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிசய விநாயகர்னு போட்டிருக்கு இல்லையா. ஸோ இவர் வந்து ஒரு 6 months வந்து பிளாக்காகவும் அண்ட் 6 months வந்து ஒயிட்டாகவும் இருப்பாராம். ஸோ வாட் அ மிராக்கிள் இல்லை. 5000 years ஓல்டு கோயிலில். இந்த கோவிலில் நம்ம அம்மாவோட தாத்தா உனக்கு அப்பா ஆட்சியோட அப்பா ஓகே தாத்தா அவங்க இந்த கோயிலில் ஒர்க் பண்ணாங்க. வருஷம் ஒர்க் பண்ணாங்க மகாராஜா பீரியடில். அன்னைக்கு நமக்கு இந்த சொத்து மகாராஜா வந்து ஏற்கனவே நம்ம கண்ணு தெரியாத தூரம் அவன் ஃபுல் சொத்து வந்து சும்மா கொடுக்குறேன். மெயின் கார்டு கணபதி. 6 மாதம் ஒயிட்டு 6 மாதம் பிளாக் வாட்டர் தண்ணி கலர் சேஞ்ச் ஆகும். ஓ வாட்டர் கலரும் சேஞ்ச் ஆகுமா? 5000 வருஷம் ஓல்டு கோயிலில். ஆமாம் வா தண்ணி இருக்கு இன்னும் கிணத்துல. நல்ல தண்ணி இருக்கு. தேங்க்யூ. ஹாப்பி ஓணம். ஸோ இது எல்லாமே வந்து ஓணத்துக்கு குக் பண்ணி வச்சிருக்கிற ஸ்பெஷல் டிஷ்ஷஸ்ஸு. ஓகே சொல்லுங்கள் இப்போ வந்து என்னென்ன டிஷ்? இது என்னது டிஷ் வந்து ஸ்டார்டிங் எங்கே ஸ்டார்டிங் உப்பு, ஓகே, சீனி, சிப்ஸு, சக்கரவட்டி, இஞ்சி, நாரங்க, மாங்காய், கிச்சடி, மிளகா அச்சாறு, துவரன், அவியல், 7 கூட்டு, ஓகே, பருப்பு, பப்படம், சோறு. இது சாப்பிட முடிஞ்ச பிறகு சாம்பார் சொன்னேன். சாம்பார் முடிஞ்ச பிறகு பின்னா மாதிரி சட்டலாம் இல்லை சொல்லுங்க. சாம்பார் பருப்பு முடிஞ்சு சாம்பார். ஓகே. சாம்பார் முடிஞ்ச பிறகு பாயசம், 2 பாயசம் உண்டு. கடலை பாயசம் உண்டு, தமிழ் பாயசம் உண்டு, போலி செய்தோம். கேரளா ஸ்டைல் போலி பாயசம், ரசம், மோர், புளிச்சேரி. ஓவராலாக மொத்தம் எத்தனை டிஷ்ஷு வரும் எல்லாம் சேர்த்து? 7 டிஷ். ஸ்நாக்ஸ் 7. ஊத்துரு, பருப்பு, சாம்பார், ரசம், மோர். ஓகே. ഗൈസ് കണ്ടാ, ഇതാണ് ചേട്ടൻ. ഇപ്പോൾ നമ്മളിവിടെ വന്നിരിക്കുന്ന കാര്യം എന്തെന്ന് വെച്ചാൽ, ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. ഗൈസ് ஹாய் गाइस, நான் உங்கள் தேவா. என் தம்பி ஜெயலலிதாலேருந்து ஒரு பாட்டு பாட போகிறான். നമ്മളിവിടെ ഫോട്ടോഷൂട്ട് എടുക്കാൻ വേണ്ടി വന്നത്. സ്ഥലം നോക്കിയാൽ അടിപൊളി സ്ഥലമാണ്. കണ്ടാ, ഇതാണ് ശിവനാലയത്തിൻ്റെ തെപ്പം. നമ്മളിപ്പോൾ ഫോട്ടോഷൂട്ട് ചേട്ടനെ വെച്ച് എടുത്ത സ്ഥലം ഇതാണ്. ഇത് കുറച്ച് പർട്ടിക്കുലർ അല്ല, ഇത് കുറച്ച് ചെറിയ സ്പേസാണ്. പക്ഷേ ഫോട്ടോ എടുക്കാൻ വേണ്ടിയ അടിപൊളിയുള്ള സ്ഥലമാണ്. ഇതാണ് ചേട്ടൻ, சென்னையில். இதான் மணி 3 சுப்பிரமணி. காய்ஸ் எனக்கு மலையாளம் தெரியாது காய்ஸ், കുറച്ച് അറിയാം காய்ஸ். நம்மளோட ஆப்போசிட்டில் இருக்கிற ஆள் என்ன சம்சாரிக்குன்னு எனக்கு மனசிலாகும். പക്ഷേ எனக்கு ஃப்ளூவெண்ட் ஆகிட்டு மலையாளத்தில் சம்சாரிக்க வராது. எனக்கு வராதுங்க. ഓക്കെ ചേട്ടാ, ഹാപ്പി ഓണം. ஹாப்பி ஓணம். ஹாப்பி ஓணம். நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.